வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேஆர்ஆர் கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சாமை அரிசி வச்சு நல்லா மொறு மொறுன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான கார சட்னி இது கூடவே சேர்த்து பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய தோசை வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சட்னி ரெசிபியும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாமை அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சாமை தோசை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன். சாமை அரிசி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் சாப்பாடு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை செஞ்சாலும் நல்லாயிருக்கும், பொங்கல் செய்யலாம், உப்புமா செய்யலாம், நிறைய வெரைட்டிஸ் செய்யலாங்க. இதில் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சாமை அரிசி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது தான் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் நம்ம வேறு இட்லி அரிசி வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். சாமை அரிசி மட்டும் சேர்த்தோம்னா போதும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சுக்கணும். இதை குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கும் போது தான் நமக்கு மாவு நல்லா அரைப்பட்டு வரும். தோசையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் நமக்கு. இப்போ இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ஊறி வந்துடுச்சு பருப்புலேருந்து எல்லாமே. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்கிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. முதல்ல தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. நம்ம சிறுதானியம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமான அளவு தேவைப்படாது. அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்குங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கையால் கலந்து வைங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ மாவை நல்லா உப்பு கலந்து வர மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுப்போம். சிறுதானியங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். அதனால் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சோம்னா போதும், மாவு புளிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு சட்னி ரெசிபியும் பார்த்துருவோம். இந்த தோசைக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. சிம்பிளான ஒரு கார சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி வச்சு அரைச்சிங்கன்னா கூட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு புளி வச்சு அரைச்சிக்குங்க. இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ சட்னி பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை. அந்த வெங்காயம் தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியிலே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடைசியாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னியை கொஞ்சம் அப்படி துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பு எப்போதும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு.
நம்ம தோசை மாவும் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு நல்லா இந்த அளவுக்கு புளிக்க வச்சுக்கணும். அப்போ தான் தோசை நமக்கு நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவு புளிக்க வச்சு நம்ம தோசை ஊற்றும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். மாவு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம தோசைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா மாவை இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கல் காய போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி லைட்டாக அதை தொடச்சி விட்டுக்குவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விடுங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு தோசை நல்லா நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். தோசையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லா அருமையாகவே வரும். இப்போ நல்லா ஊற்றியாச்சு. இது மேலாப்பில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து தோசை பாருங்கள். இந்த தோசை திருப்பிலாம் போட வேணாம், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பார்த்திங்கன்னா எப்போதும் கிறிஸ்பியாக தான் கேட்பாங்க தோசை. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சிறுதானிய இட்லி தோசை ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சாமை தோசையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.